ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகிலாஸ் கிச்சன். நேற்று நான் மிக்ஸி ஜார் சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன்ல, அதை வாங்கிறதுக்காக தான் கடைக்கு போயிருந்தேன். அங்கே ப்ரீத்தி இண்டக்ஷன் குக்கர் டெமோக்காக இந்த கம்பெனி ஸ்டாஃப் குக்கர்லேயே கேசரி பண்ணி கடைக்கு வர்ற கஸ்டமருக்குலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு ஒன்று கொடுத்தாங்க, நானும் ஒன்று வாங்கிக்கிட்டேன். இந்த மாதிரி பிடி நீளமாக இருக்கிற கரண்டி வாங்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதையும் ஒன்று வாங்கிட்டு அப்படியே வந்தாச்சு. நைட் டின்னருக்கு ரவா இட்லி, எப்போவும் எங்கள் வீட்டு ஃபேவரட் பாசிப்பருப்பு சாம்பார் தான் சைட் டிஷ்ஷாக பண்ணியிருந்தேன். வாங்க இப்போ ரவா இட்லி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கூடவே 1/4 உடைச்ச முந்திரி பருப்பு, பெருங்காயம் எல்லாம் சேர்த்து புரிஞ்சதும் இப்போ 250 கிராம் ரவை சேர்த்து நல்லா வாசம் வர வரைக்கும் 2 நிமிஷம் வறுத்துட்டு இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். இதில் 2 குழிக்கரண்டி தயிர், கூடவே தேவையான அளவு உப்பு, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் இதில் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சோடாப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இந்த பேட்டரை இட்லி தட்டில் ஊற்றி 7-8 நிமிஷம் கழிச்சு குக்கர்லேருந்து எடுத்தால் டேஸ்டியான ரவா இட்லி ரெடி. நீங்களும் வீட்டில் ரவா இட்லி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.